சகைக்கும் மிகுந்த மேன்மைக்குரிய அல்லாஹ் தாலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் 5வது நாள் தராவிகை நிறைவேற்றியவர்களாக நாம் உணர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தாலா நம்முடைய இபாதத்துகளையும் நோன்புகள் தொழுகைகள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் நான் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபியுடைய பெயர் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. முஃமின்களுக்கு தலைவராக இருந்த இஸ்லாத்துடைய 2வது ஹலீஃபா சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் சையதுனா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய சிறுபிராயத்திலேயே அவர்களுடைய தந்தையோடு சேர்ந்து இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் 10 வருடத்திற்கு முன்னால் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யும் போது இவருக்கு 10 வயசு. அதற்கு பிறகு மதீனாவிற்கு வந்ததிலிருந்து பத்ரில் கலந்து கொண்டு அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு வயது 13. அவங்க சொல்றாங்க, நான் 13 வயசுல இருக்கும் பொழுது நான் பத்ரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தடுத்து விட்டார்கள். உஹதிலும் நான் முயற்சி செய்தேன், என்னை தடுத்து விட்டார்கள். கடைசியாக ஒரு வழியாக கந்தக் போரில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இவர்களை பற்றி சஹாபாக்களும் சரி, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களும் சரி பேசக்கூடிய வார்த்தைகள், குறிப்பாக சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மா கான அஹதுன் யத்பஉ ஆசார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மனாசிலிஹி கமா கான யத்பஉஹு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்தில், அதாவது சஹாபாக்களுடைய காலத்தில் என்று சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அவர்கள் பின்பற்றியதை போல் சஹாபாக்கள் வேறு யாரும் பின்பற்றினார். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர்களுடைய மாணவர் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க செய்கிற செயல்பாடுகள்லாம் பார்த்தா சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் விளக்கம் எனக்கு தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி பயணப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில எதுவுமே இல்லை, திடீர்னு பக்கத்தில் குடியினாங்க, குடிஞ்சு மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல சொல்றாங்க, அவங்க போயிட்டு இருக்க வாகனத்துக்கு கீழே இறங்கிட்டாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க, அப்புறம் ஏறி போறாங்க. இப்போ என்னன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த இடத்தில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வரும் பொழுது, எங்க ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது, நான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன், அந்த மரம் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் கீழே குனிஞ்சாங்க, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் குனிஞ்சாங்க, அதனால நானும் குடிக்கிறேன். ஆனால் இவங்க வரும்போது பின்னாடி வரும்போது மரம் கிடையாது. காரணமெல்லாம் தேட மாட்டாங்க. என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ், ஒரு காரணத்தால செஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த காரணத்தை எல்லாம் விட்டுட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அதை மட்டும் இவங்க செய்வாங்க. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி ஒரு மரத்துல இளைப்பாரி இருக்கிறாங்க. இவங்களை சொல்லும் பொழுது இந்த மரத்துக்கு கீழே இவங்க திடீர்னு போவாங்க, இந்த மரத்தை தேடி போய் தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க. ஏன் மற்ற மரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றுறது இல்லை, இந்த மரத்தை மட்டும் ஏன் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, இந்த இடத்துல இந்த மரத்தில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க, அந்த மரம் காஞ்சிடக்கூடாதுன்னு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு அசைவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி பின்பற்றியவர்கள். எந்த அளவுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எனக்கு முன்னாடி மௌத்தாக்கிறாருன்னு சொல்லுவாங்க, துஆ செய்வாங்க.
காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அப்படியே இவங்கள்ட்ட பார்க்க முடியுது. இவங்க போயிட்டாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போகுது. இப்படி துஆ செய்தவர்கள் யார்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்போசிட், நேர் ஆப்போசிட் ஆனது. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு சட்டை எடுத்து போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த சட்டை எடுக்கிறதே நம்ம இப்படி தான் எடுப்போம். பார்க்குறவங்க இது பார்த்தா டீசெண்டாக நமக்கு தெரியணும், அல்லது என்னது ஒரு சட்டை எடுத்து போடுறோம்னா எங்கே வாங்கினான்னு கேட்குற மாதிரி தான் நம்ம எடுத்து போடுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த சட்டையை ஒரு ஆள் கொண்டு பரிசாவே கொடுக்குறாங்க. ஒரு சட்டை அழகாக இருக்குது சட்டை. அந்த சட்டையை வாங்கிட்டு சொன்னாங்க, இது நான் போட மாட்டேன் அப்படின்னு. பதிலுக்கு வந்தவர் சொன்னார், என்னுடைய ஆசைக்காண்டி போடுங்க அப்படி. சரின்னு போட்டுட்டாங்க. போட்டுட்டு கேட்டாங்க, இது என்ன பட்டு துணியான்னு கேட்டாங்க. இல்லை இது பட்டு கிடையாது, காட்டன் தான் அப்படின்னு சொல்லும்போது கழட்டி கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை போட்டால் எனக்கு பெருமை வந்துருமோ எனக்கு பயமாக இருக்குது. நம்ம போடுற சட்டையை எப்படி தான் போடுவோம், பெருமைக்கு தான் சட்டை போடுவோம். ஆனால் அந்த சட்டையை போட்டுட்டு இவங்க சொன்ன வார்த்தை என்ன, இந்த சட்டையை போடுறதுனால எனக்கு பெருமை வந்துருமோன்னு நான் பயப்படுறேன். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எங்களுடைய வாழ்க்கையுடைய நடைமுறையை இதே மாதிரி ஒரு நண்பர் ஈராக்குக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. வரும் பொழுது ஒரு மருந்து மாதிரி ஒன்று கொண்டு வர்றாங்க. அந்த மருந்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, என்ன மருந்து இது, உங்களுக்குன்னே ஸ்பெஷலாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மருந்துன்னு கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, இதை குடிச்சா செரிமானம் உங்களுக்கு உண்டாகும், சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் குடிச்சிங்கன்னா செரிமானம் நல்லா இருக்கும் அப்படின்னா. பதிலுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் அதாவது செரிமானம் ஆகாத அளவுக்கு நான் சாப்பிட்டேன் 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் வயிறு நிரம்ப சாப்பிட்டேன். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இவங்க நைட்டு தூங்குறது ரொம்ப குறைவு. இவங்க சொல்றாங்க, ஒரு சஹாபி இருந்தாங்க ரசூலுல்லாஹுடைய காலத்துல. அவங்க எப்போ பார்த்தாலும் காலையில் வந்தாங்க, நான் யாரும் சொல்லுவாங்க நான் கனவு மாட்டேன். இப்போ ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும் பொழுது பெரிய ஒரு ஆள் போய் பேசுறாங்க. அப்படி ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது நமக்கும் தோணும் இல்லையா, ஒரு ஆசை இருக்கும். இவங்களுக்கு தோணுச்சான், இவர் என்னடா எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்மளும் எதுவும் கனவு பார்க்க முடிய மாட்டேங்குது, சொல்ற மாதிரி இல்லை கனவு பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு. நான் ஏதாச்சும் ஒரு நல்ல கனவு பார்க்கணும், போய் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவை போய் நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல முடியல. அவங்களுடைய சகோதரி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா, யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவை என்னுடைய சகோதரியிடம் கொண்டு போய் சொல்றேன். என்ன கனவு? என் கனவுல நான் படுத்திருக்கிறேன், எனக்கு 2 மலக்குமார்கள் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு நேரம் கொண்டு போய் எங்க இருக்கு, நரகத்துக்கு முன்னாடி போய் நிறுத்துறாங்க. அதை பார்த்த உடனே நான் அலற ஆரம்பிச்சிட்டேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தரேன்னு நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு ஒரு மலக்கு வந்தாங்க, எதுக்கு கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னாங்க. இப்படி ஒரு கனவு பார்த்தேன். இது கனவே பயங்கரமா இருக்குது. நல்ல கனவா தவிர போய் சொல்லணும். இப்போ இதை சொன்ன பிறகு இதை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு போய் யார்கிட்ட சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ், யார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல மனுஷன். இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, நல்ல மனுஷன், நல்ல ஆள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் விட்டு சொல்லக்கூடிய சில பேருக்கு மட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ் லவ் கான யுஸல்லி மினல் லைல், அவர் இரவு நேரத்தில் தொழுதா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ இதை கேட்ட பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு இவங்க 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதை எப்போ சொன்னாங்களோ அப்பிலிருந்து கடைசி அவங்களுடைய கடைசி மூச்சு வரை இரவு தொழுகை அவங்க விட்டது கிடையாது. இப்போ 60 வருஷத்துக்கு மேல இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுது இருக்கிறாங்க, இரவு முழுக்க நின்று வணங்கி இருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்தவர்கள் செய்யினா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
இது மட்டும் இல்லை, இவருடைய தனி சிறப்பை பற்றி சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முஹம்மது பின் சீரீன் ரஹிமஹுல்லாஹ் கேள்விப்பட்டிருக்கு. அதாவது கனவுக்கு விளக்கம் சொல்றது இந்த உம்மத்தில் அவங்கள அடிச்சு கால் கிடையாது. ஆனால் அவங்க யாருடைய மாணவர்னா இப்னு உமர் ரலியல்லாஹு மாணவர். கிட்டத்தட்ட ஹதீஸுகளை அதிகமாக அறிவிச்ச சஹாபிகளுடைய லிஸ்ட்ல ரேங்கிங்கில் பார்த்தா 3வது இடத்துல இங்கே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2630 ஹதீஸுகள் இவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக இவங்களுடைய ஹதீஸுகளுக்கு, இவங்க அறிவிப்பு செய்கிற ஹதீஸுகளுக்கு என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தனி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, செயல்கள்லேயே ஒன்றை விடாமல் அச்சு அசர் அப்படியே பின்பற்றினவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை விட்டுருவாங்களா? வார்த்தையிலையும் கூட ரசூலுல்லாஹ் சொல்லாத வார்த்தைகள் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. வார்த்தைகளையும் கூட அவ்வளவு மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க, வார்த்தையை விடலை. அதனாலேயே புகாரி இமாம் என்ன சொல்லுவாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் வந்துருச்சுன்னா அது எழுதுறதுக்கு எனக்கு தைரியம் வரும். அப்படியானால் இவருடைய வாழ்க்கை ரசூலோடு எப்படி சேர்ந்திருக்கிறது, ரசூலுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிய முடியும். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கும் நசீபாக்குவானாக. எப்படி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களையும் செயல்களையும் பேணி உள்ளத்தில் தாங்கி நடந்தார்களோ அதே போன்று நாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பேணி நடந்து அவர்களுடைய பிரியத்தை பெறக்கூடிய தௌஃபீகையும் நாளை மறுமையில் அவர்களோடு சொர்க்கத்தில் சேரக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.